திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே நீங்கள் துயில் உணருங்கள். முதலால் நல்ல சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நீங்களும் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்று சொல்லி அகமகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 2ஆம் திருமுறையிலே திரு அரசிலி என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அரச மரத்தை இறைவன் இல்லாக உடைமையினாலே இப்பெயர் பெற்றது. அரசு இலி, இலி இல்லம். இதுக்கு ஒழுந்தியாப்பட்டுன்னு இப்போ பேர் மக்களுக்கு. மக்கள் சொல்கிறது பேரும் ஒழுந்தியாப்பட்டு. பாண்டிச்சேரி திண்டிவனம் கிளியனூர் வழியாக பேருந்திலே ஒழுந்தியாப்பட்டி கைகாட்டி அருகிலே இறங்கி கிழக்கே 2 கிலோமீட்டர் சென்றால் இந்த அரசிலி ஆலயத்தை அடையலாம். இது தொண்டை நாட்டு பதி. இறைவனுடைய திருப்பெயர் அரசிலிநாதர், இறைவியாருடைய திருப்பெயர் பெரிய நாயகி, இறைவனுடைய திருப்பெயர் திரு அரசிலி, ஆளுடையார் ஆளால சுந்தரர், திரு அரசிலி ஆளுடையார் என்றும் குறிக்கப்பெற்றுள்ளது. இந்த ஊர் கல்வெட்டுகள் அனைத்தும் சந்தி விளக்குகளுக்கும் திரு நந்தா விளக்குகளுக்கும் ஆடுகள் விடப்பட்ட செய்திகளை எல்லாம் குறிப்பிடுகிறது. இங்குள்ள தீர்த்தம் அரசடி தீர்த்தம். குளம் பெரிய குளம். திருஞான சம்பந்தர் பாடிய பதிகம் ஒன்று உள்ளது. வாமதேவ முனிவர் பூசித்து பேறு பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். கவுனியர் வேந்தர் அச்சிறுபாக்கம் முதலிய தலங்களை எல்லாம் வணங்கி வழிபட்ட காலத்தில் வேறு பல நதியும் காடும் கடந்து அரசிலியை அடைந்தார். தொண்டை நாட்டிற்கு சென்றார். மீண்டும் இந்த காலத்திலே சேக்கிழார் சுவாமிகள் திரு அரசிலியை மீளுங்கால் எடுத்து ஓதியதனாலும் செல்லுங்கள் குறிப்பாகவும் காட்டாமையினாலே மீண்டு அருளும்போது பாடப்பட்டது இந்த பதிகம். இந்த பதிகத்திலே 3வது தான் 2வது திருமுறை 95வது பதிகம் திரு அரசிலி. 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். கங்கை நீர் சடை மேலே கதமிக்க கதிரிலவனமெல் கொங்கையால் ஒரு பாகம் மருவிய கொல்லை கொள்வெல்லேற்றால் சங்கையாய் பிரியாமே கல்லடியார்க்கு அருள் செய்து அங்கையால் அனலேந்தும் அடியார்களுக்கு இடம் அரசிலியே. அறநெறியோடு, அதாவது திருச்சிற்றம்பலம் வேகத்தோடு வந்த கங்கை நீரை தன் சடைமேலே தாங்கி ஒளியும் இளமையும் அழகும் பொருந்திய தனபாரங்களை உடைய உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டவரும் முல்லை நிலத்துக்குரிய விடையற்றை உடையவரும் ஐயுறவு கொண்டு வீண்பொழுது போக்காதே தாம் அடியவர்களுக்கு அருள் புரிபவரும் அழகிய கையிலே அனல் ஏந்தியவருமாகிய சிவபெருமானுக்கு உகந்த இடம் எது என்றால் அது திரு அரசிலி. கதம் வேகம், சங்கை சந்தேகம்,
அடியார்களுக்கு என்ன சந்தேகம்? நமக்கு ஆண்டவன் அருள்வானோ அருள மாட்டானோங்கிற ஐயுறவு கொண்டு திரிந்தது. வீண்காலம் போக்கும் அவ்வப்பொழுது நேராது சிவப்பொழுது போக்குமாறு அவர்களுக்கு அருள்வான் என்பது இங்கே கருத்து. திருச்சிற்றம்பலம். பிச்சைக்காரனாய் திரியும் ஒன்றே செய்யாமல் அடியார்க்கு அருளும் பெரும் செல்வன் என்று கொள்ளும் பொருள் வலிந்து கொள்வது. அதனாலே பெருமேல் அனல் ஏந்தும் அடிகள் அனல் ஏந்தும் அடிகள் என்றார். எருது ஏறி திரியும் இறைவன் என்றாலும் கூட அடியார்க்கு அருள் செய்யக்கூடியவன் நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப்பெருமான். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு அரசிலி என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அவன் அருள் துணை கொண்டு விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.